வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்பொங்கல் நம்ம ஹோட்டலெலாம் போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக எடுத்து வச்சோடனே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி பொங்கல் செய்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா வீட்டிலே நம்ம ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுக்கலாம். அந்த டிப்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னங்கிறது, தண்ணி எந்த அளவில் சேர்க்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. என்கிட்ட பொன்னி பச்சரிசி தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே தண்ணி நான் சொல்கிற அளவு வச்சிங்கனாலே போதும், கரெக்டான அளவாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு சேர்த்து செஞ்சோம்னா தான் பொங்கல் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா லைட்டாக கடாயில் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கும். லைட்டாக வறுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு வாசனை வரும் பருப்புலேருந்து, அது வரைக்கும் தான் வறுக்கணும். பருப்பு செவந்துடக்கூடாது. செவராத அளவுக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ வறுத்த பருப்பை நம்ம இந்த அரிசி கூட சேர்த்துக்கணும். லைட்டாக சூடு ஏறி வர அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இப்போ பருப்பு வறுப்பட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. இதை நான் அரிசி கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எந்த அளவு சேர்க்கணுங்கிறத பார்த்துப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு எடுத்திருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்னு கணக்கு பண்ணி 6 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இந்த மிளகு ஜீரகம் இதோட சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொங்கலோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம திரும்பவும் தாளிப்புக்கு சேர்ப்போம். இருந்தாலும் இப்போ நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயும் நெய்யும் நம்ம சேர்த்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இறுகி போகாமல் நல்லாயிருக்கும். நல்லா கொல கொலன்னு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நம்ம சேர்த்து வேக வைக்கிறோம். இதில் அதேமாரி மிளகு ஜீரகமும் அந்த பொங்கலில் இறங்கி அந்த வாசனையின் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் மிளகு ஜீரகமும் சேர்த்து நம்ம வேக வைக்கிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்குங்க. நல்லா குழஞ்சி வெந்து வரணும் பொங்கல். இப்போ 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பொங்கல் வேக வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷர் எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னால் அடங்கணும். அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வெந்து பொங்கல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பொங்கல் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சாதம் கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். அதே போல் தண்ணியும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டால் போதும் கரண்டியாலே. நம்ம இப்போ இதுக்கு பொங்கலுக்கு கடைசியாக தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு நெய் எடுத்திருக்கோம். மொத்தமாக நம்ம 1/2 டம்ளர் நெய், 1/4 டம்ளர் எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் இது முழுக்கவே நெய் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக இது பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முந்திரி பருப்பும் செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயத்தூள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. பொங்கலுக்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தாளிப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்து தாளிச்சதுக்கப்புறம் நம்ம இதை பொங்கல் கூட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டுனா போதும். நம்மளோட பொங்கல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. ஒத்தாப்பில் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலை குக்கர்லேயே வைக்கக்கூடாது. நம்ம கையோடு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் அது இறுகி போகாமல் நல்லாயிருக்கும் பொங்கல் சாஃப்டாக. அதனால் கையோடு நீங்கள் மாற்றி வச்சுருங்க.
ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அப்படி சாப்பிட்ற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பொங்கல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. தண்ணி அளவுலேருந்து எந்த பக்குவத்துக்கு தாளிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த பொங்கல் கூட ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாம்பார் சட்னி ரெசிபி இதெல்லாம் நம்ம சேனலில் நிறையாவே போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த பொங்கல் ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.